எபேசியர் 2 அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 2 அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் எசவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அக்காலத்திலே என்னக்கா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் வராதுக்கு முன்ன வாழ்ந்தீங்க பாருங்க, அதான் அக்காலம். ஆதாமுக்குள்ள வாழ்ந்தீங்க பாரு, அதுதான் அக்காலம். இக்காலம்னா கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க. இந்த காலம் அந்த காலம். ஆதாமின் காலத்துல வாழ்ந்தீங்க பாரு, புறஜாதியா ஆதாமின் சிந்தையில வாழ்ந்தீங்களே, அக்காலத்திலே. இப்போ கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ள வந்துட்டீங்க, இப்போ இக்காலத்திலே. அப்போ அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராத இருந்தீங்க. எக்காலத்தில் இயேசு பற்றி கேள்விப்படாம அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி ஞானஸ்தானத்துக்குள்ள பாவத்துக்கு மரித்து தேவி நீதிக்கு படைக்காது இருந்த காலம். கிறிஸ்துவை சேராம, கிறிஸ்துக்கு ஆப்போசிட் யாரு? அசுத்தாவி. கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பர்சுத்தாவி. பர்சுத்தாவியை சேராத நாட்களிலே அசுத்தாவி வாழ்ந்த வாழ்க்கை. அதான் ஆதாம். தேவனுடைய வார்த்தையை மீறி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசித்து அசுத்தாவியில ஆதாம் அசுத்தாவி. அக்காலம். இக்காலம் கிறிஸ்து இயேசு. கிறிஸ்துன்னு அபிஷேகம். அதான் இயேசுவும் பர்சுத்தாவிக்குள்ள வாயது. இயேசு கிறிஸ்துக்குள் பர்சுத்தாவி. அதான் இயேசு கிறிஸ்து பர்சுத்தாவிகளை. அதுக்கு முன்ன ஆதாம் அசுத்தாவில வாயிருது. அதான் அக்காலம். அப்போ அக்காலத்திலே எபேசியர் 2:12 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும். பிறக்கும் போது கிறிஸ்துவை சேராம தான் பிறக்கிறோம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதான் ஆதாமுக்குள் பிறப்பது. அப்போ அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவரும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும். இந்த இஸ்ரவேலனாக்கா தேவனுடைய பிரபு யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். இஸ்ரவேலின் காணியாட்சி, இஸ்ரவேலுக்குண்டான வாக்குத்தத்தங்களுக்கு புறம்பானவர்கள். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். தேவனுடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் புறம்பா இருந்தோம். புறம்பாந்தோன்னா நியூட்ரலா இல்லை, சாத்தானுடைய வாக்கு தத்துவத்திலே ஊறி கிடந்தோம். ஆதாமுக்குள்ளே ஊறி கிடந்தோம். அசுத்தாவிகளே ஊறி வறண்டு அப்படியே உடண்டு கிடந்தோம். நன்மை தீமை அறியத்தக்க கனியிலே அப்படியே வசன்னு அப்படியே ஊறி போய் தலைத்து போயிருந்தோம். சாபத்தில், பாவத்தில், அக்கறை, வியாதியில, வறுமையில, தரித்திரத்தில், அவமானத்தில், வெக்கத்தில், நிந்தையில அப்படியே முக்கி வச்சிருந்தான் பிசாசு ஆதாம் வியாவால் வழியா. இப்போ இயேசு ஒரு முக்குறாரு ஞானஸ்தானத்துல. அப்படியே ஒரு முக்கி இந்த பாவம் மனத்தை நீக்கிட்டு பசுத்தாவி அனுப்பி கிறிஸ்துவுக்குள்ள இஸ்ரவேலின் காணியாட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அப்போ இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். அக்காலத்துல வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியருமா இருந்தோமா. கிறிஸ்துவை சேராதுக்கு முன்னாடி அம்மாவத்துல பிறகு எந்த ஒரு நாடும் எந்த ஒரு தேசமும் எந்த ஒரு இனமும் அக்காலத்திலேனா ஆதாமுக்குள்ள பிறக்கிறவன் எல்லாருமே வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியனும். அப்புறம் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இவ்வுலகத்துலதான் தேவன் இல்லாம தான் பிறக்கிறான் மனுஷன். அப்படின்னா என்னது? நியூட்ரலா பிறகுல பிசாசோடு இணைந்த பிறகு. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசோடு இணைக்கப்பட்டு பிறக்கிறான். ஏதேன் தோட்டத்திலே
எப்போ ஆதி மனிதனா தேவடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டானோ, இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசித்தானோ, பிசாசினால் உண்டாகி தான் பிறக்கிறான். அதனால தான் யூதர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசானவனால் உண்டானவர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் போய் பேச சத்தியத்தை அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை, பிசாசானவன். அப்போ அக்காலத்திலே தேவனற்றுள்ளமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். நினைச்சுக்கோங்க, அக்காலத்திலே தேவனற்றவர்கள், அப்படின்னா பிசாசுக்குட்பட்டவர்களாக இருந்தோம். அப்போ முன்னே தூரமாய், அடுத்த வசனம், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். வாய்ப்பு இருக்கு ராஜா. முன்னே தூரமா இருந்தோம். முன்னே தூரம், அது எவ்வளவு தூரம் சொல்ல முடியாதுங்க. ஆதாமுக்குள்ள வாயிற மனுஷனுக்கும் கிறிஸ்துக்குள்ள இடைப்பட்ட தூரம். முன்னே தூரமா இருந்தோம், கிறிஸ்துக்கு தூரமா. கிறிஸ்து யாரு? நன்மை தீமை அறியத்தக்க இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன்னு பாரு. அது ஜீவனுக்கு, கிறிஸ்துவின் ஜீவனுக்கு தூரமா இருந்தோமா. அப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனியில ஊறி போயிருந்தோமா. இப்போ அவர் ரத்தத்தினாலே சமீபமாயிட்டோமா. அவ்வளோ தூரமா இருந்தவங்க நம்ம எப்படி அவரோடு இணைத்து கொண்டார்னா, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அந்த கிறிஸ்துவின் ரத்தம் தான், அந்த கிறிஸ்து ரத்தம் என்ன பண்ணுது? அந்த பாவன்ட்டும் மரணத்தை கழுவி சுத்திகரிச்சுட்டு தேவனோடு ஒப்புரவாக்கிடுது. அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் இடையில வருது. அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு. அது மாதிரி பாவன்ட்டும் மரணத்துக்கு மன்னிப்பு இயேசு கிறிஸ்து ரத்தம். அது என்ன பண்ணுது? அப்படியே கழுவிது தேவனற்ற வாழ்க்கையை. பகை, கசப்பு, வைராகியம், கோபம், பாவம், சாபம், அக்கிரமத்தெல்லாம் கழுவி அடித்து தொடச்சி கட்டிட்டு அந்த ரத்தத்தினாலே தேவனோடு சமீபமாயிட்டுமா. அந்த இயேசு ரத்தம் இல்லைனாக்கா நீ சமீபமா இல்லை தேவனோட. தேவனுக்கு தூரமா இருக்கிற. தூரமா இருக்கிறேன்னு அது பிசாசோடு சேர்ந்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். பிசாசு அவன் திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. அப்போ ஜீவ ரத்தம் உனக்கு சிந்தப்பட்டிருக்கிறது. ஆனாதான் இயேசு மத்திய மார்க் லூக்கால எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் சமீபமாக்கிறார். எந்த மனுஷனை பார்த்தாலும் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுத்து முன்னே தூரமாய் இருந்த அவனை, தேவனற்றவனாய் இருந்த அவனை தேவனுக்குள் கொண்டு வந்துடுறாரு. அதுக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். அவன் பேரு சொல்லி பிதா குமார் பசுத்தாவி கொடுக்கிறாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கிறாரா? குத்தாரா இல்லையா? தேகோன் பிசாஸ் பிச்சனுக்கு தேகோன் பிசாஸ் பிச்சவன் முன்னே தூரமாய் இருந்த கிறிஸ்துவை தேராதவனும் தேவனற்றவனுமாய் இருந்த அசுத்தாவி பிடிச்சி 2000 பிசாசு பிடிச்சி உடம்பெல்லாம் காயப்படுத்தி வஸ்திரம் இல்லாதவனாய் கல்லறை தோட்டத்தில் போய் இருக்கிறாங்க. தூரமா இருக்கிறான் கிறிஸ்துவுக்கு தூரமா. ஆதாமுக்குள்ள முழுகி கிடக்கிறான். 2000 அசுத்தாய் லேகோன்றான். பேரு கேட்டா அப்படியே முக்கிட்டிக்கிறான். ஞானசாஸ்திரம் எப்படி முக்கிறாரு அந்த மாதிரி பிசாசுல முக்கி உடம்பெல்லாம் பிசாசு தன்னை தானே காயப்படுத்திக்கிறான். ஏதோ ஒரு அம்மா வயத்துல ஆதாம் வழியா பிறந்துட்டான். நன்மை தீமையில அப்படியே மூடி விட்டுக்கிறான். அவனை கொஞ்ச நேரத்துல இயேசு சமீபமாக்குற ஒரு வேலையை செய்யறாரு. பத்தியா? அந்த வேலையை நீ செய்யணும். உன் மனைவி, உன் குடும்பம், பட்டணம், தேசம், உலகத்துக்கு நீ செய்யணும். நீ உலகத்துக்கே உப்பு, பூமிக்கே ஒளி. உன் பிள்ளைங்க முன்னே தூரமா இருக்குதா? கிறிஸ்துவை விட்டு அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ விட்டு தூரமா நன்மை தீமை அறியத்தக்க கனியில் போய் உட்காந்துக்குதுங்க. நன்மை தீமை, நல்லவன் தீயவன். ஒரு மனுஷன்னா அவன் தான் மனுஷன். நல்லவன் தீயவன், நன்மையுள்ளவன் தீமையுள்ளவன். அந்த கனியை புசித்து ஜீவ விருட்சத்துக்கு நீ தூரம் போயிட்டான். ஆதாம் வியாபாரம் பிசாஸ் வார்த்தை கேட்டதுமே இப்போ மீண்டுமா
அந்த பிசாசு ராஜ்யத்தில் விடுதலாகி கிறிஸ்துவோடு சேரணும், தேவனுள்ளவனா மாறணும்னாக்கா ஜீவ விருட்சத்தின் கனி வரணும். அந்த ஜீவ விருட்சத்துக்கு கனி கொடுக்குதான் இயேசு பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு வந்தாராம். இயேசு பார்த்து கேட்டாங்க, ஐயா ஐயா எதுக்கே அந்த பூலோகத்துக்கு வந்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு எத்தனையோ காரியம் இல்லை, அதை முழு முதற்காரணம் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஜீவன் உண்டாவணுங்க, ஜீவ ரத்தம், ஜீவ விருட்சத்துக்கு நீ வரணுங்க. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு நன்மத்தையும் அறியத்தக்கிலிருந்து கழுவி சுத்திகரித்து ஜீவ விருட்சத்துக்கு என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஜோயே லைப்புக்குள்ள வரணும். ஆமா, உடம்பெல்லாம் பாருங்க சவ 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 சவன்னு நன்மத்தையும் அப்படியே ரத்தம் யுகா யுகமா ஆதாம் காலத்துலேருந்து பட்டுன்னு கோவம் வந்தது, பட்டுன்னு கவலை வந்தது, பட்டுன்னு வெறுப்பு வந்தது, பட்டுன்னு இச்சம் வந்தது, அப்படியே ஊறி கெடுக்குதுங்க. கண்கள் நிச்சயம் மாமி ஜீவனத்திருப்பாருமே கவலை அப்படியே ஊறி கலந்துக்கிறாங்க. மனுஷன் தூரமாக போயிட்டு பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் பாதாளத்தில் அவனை இயேசு ரத்தத்தால் கழுவி சகல பாவத்தை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தாவி அனுப்பி கிறிஸ்துவை சேரணும், கிறிஸ்துவோடு சேர்கிறவர்களாய் மாற்றியிருக்கிறார். அப்போது அக்காலத்திலே எபேசியர் 2:12 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இசவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிகளுக்கு அந்நியர்களும், எப்படிங்கிறான் பாரு மனுஷன், அந்நியர்களும் நம்பிக்கை கிடையாது. ஆதாம் குலக்கிறவனுக்கு எந்த நேரத்தில் மறிப்போம், எந்த நேரத்தில் சாவும், என்ன பிரச்சனை, நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள், ஆதாமுக்குள் பிறந்த எந்த நாடோ எந்த தேசமோ எந்த இடமோ, ஆப்பிரிக்காவோ ஐரோப்பாவோ வட அமெரிக்காவோ தென்ன ஆஸ்திரேலியா வானத்துக்கு பூமியின் மேலே அம்மா வயிற்றில் பிறந்த நீங்கள், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாயிடலாம். ஐயோ, நான் தேவனுட்டு ரொம்ப தூரங்க இருக்கேன். ரொம்ப தூரம்னா நன்மை தீமையில் இருந்தால் தூரம் தான். நீ சமீபமாக வரலாம் ரத்தத்தினால். இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு, அது சகல பாவத்தை நீக்கி தேவனோடு இணைச்சு விடும், தேவனோடு ஒப்புருவாக்கிடும். தேவன்னா ஜீவன், நன்மை தீமை அறியத்தை கூட. யோவான் 5:24 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனு ஜீவனுடையவராய் இருக்கும், ஆவியானு ஜீவனுடையவர். அந்த ஜீவன்ல தேவி நீதி தூது பரலோக ராஜ்யமே எல்லா நன்மைகளின் தொகுப்பு. ஜீவன் நன்மை தேவன எல்லா கெட்ட காரியங்கள், பாவமும் மரணமும் வியாதியும் வறுமை தரித்திரமும் அவமானம் வெக்கமும் ஆபத்து விபத்து நாசமும் நித்திய பாதாளம் இல்லைங்குது. இல்லை தூரமாக ஈத்து முடுறான் பிசாசு. நன்மை தீமை கனி கொடுத்து ஆதாம் ஏவாள் சந்ததியை, பாவ சந்தி, சாப சந்தி, அக்கிரம சந்தி, வியாதி வறுமை கொலை கூத்து விபச்சாரம் எல்லாத்தையும் கொடுத்து தூரமாக. பரலோகம் எங்கே இருக்குது, பாதாளம் எங்கே இருக்குது? பாதாளம் அது பரலோகம். பாதாளத்துலேருந்து தூக்கணும்னாக்கா அவனை ஜீவ ரத்தம் உனக்கு சிந்தி சபீபமாக பரலோகத்துக்கு சபீபமாக்கிறார். இயேசு சிலுவையில் அந்த வேலையை கரெக்டாக செய்தார். சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், யாரு முன்னே அக்காலத்திலே முன்னே தூரமாக அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், சிலுவையில் கிறிஸ்துவை சேர முழு உலகத்து கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்தில் தேவனற்றமாயிருந்த முழு உலகத்தின் ஜனங்களுக்கு, அங்கு ரோமர்கள் யோதர்கள் ஆதாம் முழு உலகத்தின் ஜனங்களுக்கு பிதாவே மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ ரத்தத்தை சிந்தனா இருப்பாருங்க. இவர்களுக்கு என்னது பாவத்திலும் மரணத்திலும் மன்னிச்சு பிதாவோடு இணைக்கிற வேலையை தான் சிலுவையில் செய்தார். காட் பேட் பாட்டில் சூப்பராக செஞ்சுட்டு போயிட்டாரு. அதை மேன் பேட் பாட்டில் நீ அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு நீ கொடுக்கணும். அவர் என்னதான் ஜீவ ரத்தத்தை சிந்தி தூரமாக இந்த சமீபமாயிட்டாலும் நான் இன்னும் நன்மை தீமையில் தான் இருப்பேன், நன்மார்க்கு துர்மார்க்கு சுயநீதி அநீதாங்க ஊர் தெரியல, நாடு தெரியல, செல்வாக்கு தெரியல, இப்படியே இருந்தா நீ இன்னும் தூரமாக தாங்கிற. நீ அவர் பாவுன்ட்டு மரணத்தில் தூரமாக சமீபமாயிட்டாருங்க கிறிஸ்துவ ரத்தத்தினாலே. அது ஜீவ ரத்தம், தேவ நீதி டு இயேசு அவனோட வாக்குத்து மாதிரி ஜீவ ரத்தத்தில் அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து குத்து பண்ணிட்டாரு. ஆனால் நீ இன்னும் நாடு தெரியல, ஊடு தெரியல, என்ன இருந்தாலும் அவன் செஞ்சு தப்பு தான். தப்புக்கு தான் ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா நீ நல்லா இருப்பான். அவனுக்குள்ள தப்பும் ஓடிப்படும், அசுத்தாயும் ஓடிப்படும். ஆனால் அதை செய்ய மாட்டேன். நீ இன்னும் நியாயப்பிரமாணம் ஒட்டிங்குது உள்ளத்தில்.
ஞாபகமாக பார்க்குறேன். தப்பு செஞ்சுட்டான், கண்டிப்பாக தண்டான். இப்படி பேர் கிறிஸ்துவன் பேர் வச்சு அப்படி ஒருத்தனை பார்த்து ஒருத்தரும் ஆண்டவர் மன்னிச்சிருவோம், ஒருத்தனும் பரலோகத்துக்கு வர முடியாதுங்க. தப்பு செஞ்சவனுக்கு தான் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு கொடுத்து அந்த தப்பு நீக்கிட்டு தேவனோடு இணைச்சி விட்டாரு. அவர் இணைச்சாலும் நீ தப்பு தப்புன்னு பேசி நீ இன்னும் நன்மை தீம்பிலிருந்து நீ தப்பாக போட்ட. அதுதான் மேட்ரு. அதனால கிறிஸ்துவோடு சேர்ந்த நீ ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உழுது கொடுத்துக்கிட்டே இரு. ஏசு மத்திய மாட்டலூக்கா முள்ளா போய் தப்பு தப்புன்னு பார்த்து எல்லாரும் அடிச்சு ஏசு மட்டும்தான் பரலோகத்துக்கு போயிருக்க முடியும். தப்பு தப்பாக்கிறவனுக்கு தான் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை. லேகோன் பிசாசு எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பான், அவனை பார்த்துமே அகாபே அன்பு. அத்தனை பிசாசுக்கு அத்தனை பாவத்துக்கு தன் ஜீவனே கொடுக்குறாரு பாருங்க. நல்ல மீட்பர் ஜனங்களுக்கு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு அதான் வந்து முழு அத்தனை பிசாசு பட்டி சமுத்திரம் போய் பசுத்தாவி இறக்கிட்டாரு. அபிஷேகம் வந்துச்சு. உடனே அவன் என்ன ஆயிட்டான், கிறிஸ்துவை சேர்ந்தவன் ஆயிட்டான், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு உட்பட்டவன் ஆயிட்டான், வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைகளுக்கு சுதந்திரவாளி ஆயிட்டான், நம்பிக்கை உள்ளவன் ஆயிட்டான், தேவன் உள்ளவனா மாறிட்டான். கட்சியில் தெக்க போல் போய் ஊடிஞ்சேடான்ட்டாரு. அங்கே போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுறான். கத்த தனிக்கிறீங்க ஜீவ மார்க்கத்தை தான் பேசுகிறான். அவன் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். இப்போ நான் சொல்கிற பிரசங்கம் அதே பிரசங்கம் தான். என் பிரசங்கத்தை கேட்டால் நீ ஆச்சரியப்பட்டு தான் ஆகணும். இந்த சேனலில் 100% ஜீவ மார்க்கம். உலகத்தில் எங்குமே கேட்டீங்களா விலையேறு பெற்ற சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எந்த மனுஷன் பார்த்தா இந்த லிஸ்டில் தான் இருப்பான். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவனும் ஜோயே ஜீவன் தெரியாது, நன்மை தீமை எவ்வளோ படிப்பாக இருந்தாலும் படிக்கலாம். ஏழு காட்டுவாச்சு நாட்டுவாச்சு ஆணு பெண்ணு, எந்த நாடு எந்த கிராமம் எந்த தேசம் வானத்திங்கேயே பூமியின் மேலே பிறக்கும்போது கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக தான் இருப்பாங்க. அப்புறம் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராக தான் இருப்பாங்க, நம்பிக்கை இல்லாதவர்களாக தான் இருப்பாங்க, இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாக தான் இருப்பாங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சபீபமாயிடலாம். சபீபமாயிட்டு காலமெல்லாம் சபீபமாகவே இரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சபீபமாயிடுச்சு. மனதை திறப்பல்னா பரலோக ராஜ்யம் தூரமாகவே இருக்கும், பாதாளம் சமீபமாயிடும். அது நெகட்டிவ்ல போகிறது. மனதை திருப்பிட்டு கிறிஸ்து பக்கம் திருப்பணும். நன்மை தீமை பக்கமே திருப்பி சத்தமின் போகிற மாதிரி காலமெல்லாம் போயிட்டு இருக்காது. இப்படி திருப்பி ஜீவ விச்சதுக்கு நீ ஏசுனா நானே வடியும் சத்தியமும் ஜீவன். அந்த ஜீவனில் தேவன் நீதி தூக்கத்தில் ஏசு குஸ்குல் ஆகமட்ட வாக்கு தத்தங்க. அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உன் பேர் சொல்லி கொடு, வாழ்நாள்லாம் கொடு, இடைவிடாமல் கொடு. உன் மனைவி பேர் சொல்லி, உன் பிள்ளைங்க பேர் சொல்லி, ஏரியாளுக்கு ஜனங்க பேர் சொல்லி, முழு உலகத்துக்கும் நம்முடைய பாவம் தேவனையும் முழு உலகத்தையும் பாரு நன்மை தீமை பிசாசு உரிமை திரும்பி கொண்டு ஆயிடுச்சுங்கிறான். அவனை ஸ்டாப் பண்ணா ஜீவ வச்சதுக்கு இல்லைவா ஜீவ சர ஜீவரத்தை ஏசு எங்கே போனால் மத்தியமால் எங்கும் பிசாசின் பாலங்கள் ஆகப்படி யாரும் விடியிலேக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் சமீபமாக 32 வியாதி திமிர்வாதக்கார லேகன் பெருமாடுவது திலான வியாதி ஏசு நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர ஜீவரத்தம். தேவன் தனக்கு ஆதம் அசுத்தை பசுத்தாவி இனி பாவம் செய்யாதே கிறிஸ்துக்குள்ளே இருந்தாரு. நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நிர்வாகத்தின் தேசத்தில் மிகுந்த கனி ஆசுவாதக்கனி ஐஸ்வரிக்கனி சமாதான சந்து பரலோகனி குத்துட்டே இருப்பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. திருப்பி நன்மத்தை தான் செய்வேன்னாக்கா திருப்பி பிசாசுகிட்ட போய் பரலோகத்துக்கு தூரமாக இருப்பேன், தேவனுக்கு தூரமாக வாக்கு தத்துவங்களுக்கு ஆசுவாதம் சுகம் பெற ஐஸ்வர்யம் மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே தூரமாக இருப்பேன். பிசாசோடு போராடிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் அது மேலபடி 11 ஆனபடியால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதம் உடையவர்களால் விருத்த சேதம் எல்லாப்படாத என் நீங்கள் ஆக முதல் புறஜாதி. முன்னே கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்னே கிறிஸ்துவை சந்தித்துனாக்கா முன்னே தூரமாக இருக்குது இல்லை தேவனுக்கு, தேவனோடு ஒப்புருவாயிடுறேன். ஜீவனோடு ஜீவசர ஜீவரத்தம் ஜீவனுக்குள்ளே வந்தால் தாங்க தேவனோடு ஒப்புருவாக முடியும். இயேசு சரி காட் கைண்ட் ஆஃப் தேவரகமான வாழ்க்கை தான் ஜீவன்னாக்கா. தேவரகமான ஒரு வாழ்க்கை ஜீவன்னா அதில் பரிசுத்தம் நீதி எச்சரிக்கை சமாதானம் ஆசுவாதம் ஐஸ்வர்யம் வீடு மனத்தை சகலம் இயேசுக்கு சுகாமட்டவாங்க. எல்லாம் காட் கைண்ட் பரிசுத்தத்துக்கு ஏதுவாடு மகிழ்ச்சிக்கு ஏதாவது கணத்துக்கு பூச்சி கீர்த்திக்கு ஏதாவது அந்த ஜீவ சர ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாருங்க. பிசாசு எப்படி நன்மை தீமை குத்தானா அந்த மாதிரி ஜீவ சர தேவன் இது கொடுக்குறாரு. இதை சாப்பிடு, மைண்டெல்லாம் திங்கிங்கெல்லாம் நல்லாயிடும். சபிக்கணும் ஆஸ்வதி, பகைக்கணும் நன்மை செய், சத்துருக்களை துன்பப்பட்டு ஜபம் பண்ணு. எந்த சபிக்கணும் எந்த பகைக்கும் எந்த துன்பம் எவ்வளோ ஒன்று ஜெயிக்க கிறிஸ்து தேவன் தரக்கு ஆதம் முழுது குத்திட்டே இருக்கு. ஏசு அப்படி தான் இருந்தார். மத்திய மாட்டலூக்காம்போது அவர் எங்கும் சுற்றி பிசாசின் பல்வா அவர் ஜீவனாகவே இருந்தார். பிதாவோடு சமீபமாக இருந்தார். ஆவியானவர் தேவதூரெல்லாம் சமீபமாகவே இருந்தாங்க. ஏன்னா அவர் ஒரு ஜீவன்.
ஏசு நன்மை தீமை அந்த ஜீவசார ஜீவரத்தை உங்ககிட்ட கொடுக்குறாரு பாருங்க. அவ்வளோ பெரிய ஜீவசார ஜீவரத்தத்தை பிதாவோடு தேவதூதர் பசுதாவு சமீபமாக இருக்கிறதுக்கு அவர் கொடுக்குறாருங்க வாரண்டியா. அந்த தேவ நீதி சொல்லி எடுத்து அந்த தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்தை கொடுத்தா இயேசுவோடு கூட நடக்கலாம், வாய்நாளெலாம் நடக்கலாம். சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, வாய்ந்து காட்டணும். ஏன்னா நன்மை தீமையை ஈஸியாக வாய்ந்துடுறான். ஆனால் ஜீவன்னாவே சபிக்கணும், ஆஸ்வதிக்கணும், பகைக்கணும், நன்மை செய்யணும், சத்துக்களுக்கு செய்யணும். இவனுக்கு ரொம்ப இடிக்குது. அம்மா வயிற்றில் பிறந்தவனுக்கு வாய்ந்து பாரு. இயேசு வாய்ந்தார் இல்லை, நல்லா தானே இருந்தார், உலகத்துக்கு வழியாக இருந்தார். பூமிக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறார். பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் தீர்த்து வைக்கிறாருங்க. ஜீவசார ஜீவரத்தை வச்சுக்கிட்டு எத்தனை பிரச்சனை ஜெயிக்கிறாரு. டோட்டலாக ஜீவனுக்குள்ளே வா. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு, உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வா. நன்மை தீ மறியத்தக்க வட்டத்திலே இருக்கிற நீ தூரமாக தான் இருக்கிற. தூரமாக இருக்கிறதுக்கு பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். எந்த பிரச்சனை, எந்த வியாதி, எந்த சாப்பையும் திடீர்னு கொண்டு சமாதானம் சுகம் பேலஞ்சி எல்லாம் திடீர்னு கொண்டு தான் இருப்பான். தூரமாக நினை கிறிஸ்துக்குள் கிறிஸ்துவ ரத்தத்தினாலே சபீபமாயிடு. ஜீவசார ஜீவ ரத்தம் இயேசு சாமட்ட வாக்குத்தத்தத்துக்குள்ள வா. அதை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. எப்படி நன்மை தீமையிலே பாவம் கவலை பயம் சுய நீதி அநீதியே போய் அது மாதிரி தேவி நீதி உயிர்த்தல் ஜீவ வச்சிருக்கேன்னா தேவி நீதிக்கு உடித்தேதல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தம் என்ன எல்லா ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசர ஜீவ இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்தம் எல்லா தேவனுக்கு தனக்கு ஆதாம் கோடா கொடுக்க 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 நீ வர வர விருத்தியாவாய். ஆண்டு மெச்சு கொண்டிருக்க நீர் ராஜாவாவாய். சிறைச்சார்ந்த யோசேப் எகிப்துக்கு அதிபதியாவா. அப்பா அம்மாள் அநாத பண்ணி எசரா 120 நாடுகளுக்கு ராஜாத்தியாவா. ஆபிரகாம் சகல காத்தாசி ஈசாக அவங்கள ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் நீர் படை ஏற்பாட்டில் புதிய அந்த ஆட்டுக்கு உலகத்தை வாசு தேவ ஆட்டுக்குட்டி அவர் ஜீவ ஆட்டுக்குட்டி அவர்களை காட்டிலும் மேலே வாழலாம். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். அது தேவி நீதி இயேசு கிறிஸ்துவில் அவன்கிட்ட வாக்குத்தது பிதாகுமார் பசுத்தாவி ஆதாம் முழு உலகத்து கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்து கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. தாட்ஸு 24/7 20 வாரத்தில் வாசம் முடித்து கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திரு. ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசர ஜீவரத்தம், தேவி நீதி உயிர்த்ததில் பாவமண்டி ரட்சிப்பு பிதாகுமார் ஆதாம் முழுது கோடா கொடி ஜீவ சரீரம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ மகியம், தேவி நீதி உயிர்த்த பரலோக ராஜ்யமாகவே இரு. இல்லைன்னா நன்மை தீமை சரி, நன்மை தீமை வாழ்க்கை, நன்மை தீமை ஆகாது, போகாது, விளங்காது. அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், நாடு இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி செய் இது பண்ணிட்டான், அது செய்யணும், அது தப்பு லொட்டுலுஸ்க்கு. இது ஆதாமின் உலகம். அது தூரமாக வாயிரு. தேவனை விட்டு தேவனற்றவர்கள் விசுவாசோடு போராடிட்டே இருப்பாங்க. அதுதான் இயேசு உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பெரிய ஜோயே ஜீவன். சுவிசேஷனா ஜீவ வார்த்தை, ஜீவன் கருத்த காரியங்கள், தேவி நீதி தமிழ் உயிர்த்த பரலோக ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணு. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை பண்ணு. தூரமாக இருக்கிற இந்த முழு உலகத்தின் மனுக்கருத்தை தேவனோடு சமீபமாக்கி ஜீவ விச்சத்தை கோடி இணைத்து விடு. தேவன் தனக்கு ஆதாம் முழு பசுதாவின் அருமையான மாலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி சொல்கிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றார். ரோமர் 3:23. அடுத்து இலவசமாக கிருபையினால் கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமாக்கலாம். அடுத்த வசனம் இலவசமாக அவருடைய கிருபையினால் கிறிஸ்துவ மீட்பை கொண்டு அவனை நீதிமானாகலாம். ஜீவ விச்சத்தில் கொண்டு வந்துடலாம். அவனை தேவி நீதி உயிர்த்ததில் நல்லா மெச்சூர்ட் ஆகிடணும். ஆமாம், நன்மை தீவுல அப்படியே ஊறி மெச்சூர்ட் ஆகிக்கிறான். அதனால தான் பிரச்சனையில் முழுகி கிடக்கிறான். இயேசு பட்டு பட்டுன்னு விடுதலையாகிறான். நமக்கு சொன்னால் பட்டு பட்டுன்னு நடக்க மாதிரி. ஏன்னா மெச்சு நல்ல ஊரில் ஜீவனில் ஜீவ அகாபி அன்பு, நிபந்தை இல்லாத அன்பு, நிபந்தை இல்லாத இறக்கம், நிபந்தை இல்லாத தழிவு, தேவி நீதி கோடா கூடிய தேவன் தனக்கு அதை முழு உலகு பேச 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 இருதயம் நிம்மதியாக நல்லா தூக்குறோம். தேவி நீதி தூக்கத்தில் முழு உலகத்துக்கு சபிக்கிறோம், நிந்திக்கிறோம், தூச்சிக்க நல்லவன் கெட்ட ஓய்ந்த தாதையே தேவன் தனக்கு ஆதம் கோடா வாயினால் கொடுத்து கொண்டே இரு. அசுத்தாய் அழகியத்தோடு பசுத்தாய் தேவனோடு சமீபமாக இருப்பாய். தேவத்தோடு பசுத்தாவினர் உதவி செய்வார்கள். நீ உலகத்துக்கு ஒளிவாக இருக்கும், பூமிக்கு உப்பாக இருப்பாய். கத்தாவை இந்த வார்த்தையின்படி உலகெங்கும் இருக்கு 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க வானத்துக்கு பூமி மேலே ஆதாம் வழியாக பிறந்து ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னை, ஆஸ்திரேலியா, லண்டன் முழு உலகம் மக்கள் தொகை 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க ஆதாம்குள்ளே பிறந்து எப்படி இருக்கும் உலகம்? தேவனுக்கு தூரமாக இருக்கு. இஸ்ரேல் காணியாட்சிக்கு புறமானவர்கள், வாக்குத்தத்தத்தில் உடன்படிக்கை அந்நியர்கள், கிறிஸ்துவற்றவர்கள், தேவனற்றவர்கள், நம்பிக்கை இல்லாத உலகம் எப்படியா இருக்க? நரகமாக இருக்குமா இருக்காதா? அப்படிதான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலைகளும், சாபங்களும், பாவங்களும், மரணங்களும், தரிசனம், வியாதிகளும், அரசியல்வாதிகளும் என்ன பாடுபடுறாங்க? எங்கே பார்த்தாலும் போதைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், பிசாசிகளும், சாபங்களும், பாவங்களும், மரண தரித்திரமாக இருக்குது. கிறிஸ்து முன்னே தூரமாக இருந்து நீங்கள்
முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானார். இயேசு ரத்தத்தை முழு உலகத்தின் ஜனங்கள் மேலே தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாய் சுத்தி பசுத்தாய் இருக்கு தேவனோடு சமீபமாக இருக்க தாய் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களை ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னவர், ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, இந்திய 140 கோடி, தமிழ்நாடு 7 கோடிக்கு அதிகமான ஜனங்கள், கிராமங்கள், பட்டங்கள், முழு உலகத்தில் எல்லா ஆதாமுக்குள் இந்த பாவத்தின் சம்பளம் மரத்தில் மூழ்கி போன இந்த உலகத்தை தேவ நீதியின் சம்பளத்தில் பரலோக ராஜ்ய ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதான சந்தோஷ சுக பல தேவ நீதி தூதியல் பரலோக ராஜ்ய பிதாக்கு ஆதாம் கோடா கூடிய வாழ்நாள் கூட இடைவிடாக எக்காது கொடுக்க அவர் சுத்தால் பிடித்து செய்த தேவதூர் பசுத்தாய் அலையிலே பூமி எங்கும் கட்டவிரங்க தாய் ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். உங்கள் பிள்ளைங்களாம் ஆதாமுக்குள்ளே பெற்றுக்கிறீங்க, அவங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளே கொண்டு வாங்க, ஜீவ மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தியை சார் 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். எந்த செய்தி எடுத்தாலும் ஜோயே ஜீவன் தான் என் செய்தியே. ஏசு ஜீவ வார்த்தை தான் பிரசங்கமே. அவர் பிரசங்கமே நன்மத்தையுமே பேசவே இல்லைங்க. ஏசு எங்கேயோ அதை கனியை தொடாத பிறகு புஷி புஷி சாகவே சொன்னவரே அவர் தான். நன்மத்தையும் நன்மார்க்கத்தோடு சுய நீதி அநீதி பிரசங்கம் பண்ணவே இல்லை. ஜீவ வார்த்தை தேவி நீதி உயிர்த்தல் தேவன் தனக்கு ஆதம் முழு அசுத பசுத்தாக்கி நானே திராட்சை நீங்கள் ஒரு நிலைத்துன்னு தான் சொன்னார். அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்து 100 பேருக்காக இந்த செய்தி நீங்கள் ஷேர் பண்ணியே தரணும். இது நிமித்தம் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்தே தருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேப்பில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளையும் கொள்ளுங்க. ஏராளம் செய்தியில் கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக்கில் போங்க, பிளஸ்லாம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசிஐ வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் எஃப்ஜிசிஐ வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாள் லேப்பில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.